எனக்கு அன்பானவர்களே, இந்தியா உருப்படுமா? நீங்க உடனே யோசிப்பீங்க, என்ன தேசத்தை போய் இப்படிலாம் பழிக்கிறாரு இவர். என் அன்பானவர்களே, எந்த நல் நோக்கத்தோடு நான் இந்த காரியத்தை சொல்றேன் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. இந்த தலைப்பை கண்டுட்டு அச்சப்பற்ற வேண்டாம். உண்மையாக நம்ம தேசத்தில் நடந்த உண்மையான ரகசியமான காரியம் மட்டும் இல்லை, ருசிகரமான உண்மைகளை உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். இந்த செய்தியின் நோக்கமே எபிரேயர் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தின் அடிப்படையில் தான் நான் ஒவ்வொரு காரியத்தையும் உங்களோட கூட பேசியிருக்கிறேன். புக் ஆஃப் ஹீப்ரூஸ் சாப்டர் 12 verse 1. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கிருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். சர்வ வல்லவர் அவர் கொடுக்கிற அற்புதமான ஒரு ஆலோசனை, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். இன்னைக்கு நம்முடைய தேசத்துக்காக, இந்திய தேசத்தின் மேல் நேசம் கொண்டு, பாசம் கொண்டு, வாலிபர்களாகிய உங்களுக்காக சொல்றேன், காதல் கொண்டு நம்ம மக்களுடைய நலனுக்காக உழைத்தவர்கள் ஏராளமான மிஷினரிகள். அதில் 1 2 சொல்லி முடியாது. ஆனால் இன்னைக்கு விசேஷமாக இந்த ஏப்ரல் மாதத்தை குறித்து சிந்தித்த போது ஒரு அற்புதமான ஒரு பணியை ஒருத்தர் செய்தார். அது என்னன்னா, நம்முடைய இந்திய நாட்டில் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக உடன்கட்டை ஏறுதல் என்கிறதான ஒரு பழக்கம் இருந்தது. அதாவது SATIன்னு சொல்லுவாங்க, சட்டின்னு. அதோடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு கணவர் மரித்து போனால் அவர் அந்த பிணமானது எரியூட்டப்படும் போது உயிரோடு இருக்கிற அவள் மனைவியும் அந்த தீயிலே தள்ளப்படுவார். இப்படி ஒரு பழக்கத்தை இந்திய தேசத்திலே சில ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தது. ஆனால் இந்த பழக்கத்தை இதே ஏப்ரல் மாதத்தில் அருமையான லார்ட் வில்லியம் பெனடிக்ட் என்கிறதான ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஜெனரல், அவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு பிரிட்டிஷர். அவர் என்ன செய்தார்னா, இதை இந்தியாவில் தடுத்து நிறுத்த சட்டமாக ஏற்றினார். இதே ஏப்ரல் மாதத்தில் தான் அவர் கொண்டு வந்தார். இதை நினைத்து நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தான் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கு. ஏன் இந்தியா உருப்படுமான்னு நான் கேட்டேன்னா, அப்படிப்பட்ட மனிதர்கள் இந்திய மக்களில் இந்த மூட நம்பிக்கை, அது மட்டும் இல்லை, இந்த பழக்கத்தை மட்டும் இல்லை, உடனே அவர் என்ன செய்தார்னா, அந்த பெண் குழந்தைகள், அதுவும் பெண் சிசுவெல்லாம் என்ன பண்ணாங்க, அந்த நாட்கள்லாம் வெட்டி கடலை வீசுவாங்க. கேட்டால் நரபலி கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு மூட நம்பிக்கை இருந்ததுதான். இதையும் முற்றிலுமாய் தடுத்து நிறுத்தினார். இந்த 2 முக்கியமான சட்டங்களை ஏற்றினவர் அவர் லார்ட் வில்லியம் பெனடிக்ட். ஆனால் இவர் இப்படி செய்யும்படி அவர் அதிகமாய் இதுக்காக வித்திட்டவர். அதாவது இதுக்கு ஃபண்டமெண்டலாக பேஸ் போட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஃபாதர் ஆஃப் மிஷனரிஸ் சொல்லக்கூடிய அருமையான வில்லியம் கேரி அவர்கள் தான். எதுக்காக இது நான் சொல்லுறேன்னா, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்க பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அருமையான கர்த்தருக்கு பயந்த மனிதர்களும் அருமையான மிஷனரிகளும் ஒரு சில அற்புதமான பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸும் நல்ல பதவியில் இருந்தவர்கள் தங்கள் பதவியை பயன்படுத்தி நல்லதை செய்திருக்கிறார்கள். இதை மறக்கிறவர்கள் எப்படி உருப்படுவாங்க? இவர்கள் செய்த இந்த நல்ல செயலை அவமதிக்கிறவர்கள், அல்லது அற்பமாய் பேசக்கூடியவர்கள், அல்லது இதை குறித்து எண்ணமே இல்லாதபடி தாந்தோணித்தனமாய் வாய்க்கு வந்துதான் உளறி கொண்டிருக்கிறார்களே, அவர்களை குறித்து எண்ணி பார்க்கும்போது தான் கவலையாக இருக்கிறது, வருத்தம் அளிக்கிறது. ஆகவே தான் சொல்லுகிறேன், இந்தியா உருப்பட வேண்டும் என்பதற்காக இவர்கள் செய்த தியாகங்கள் ஏராளம். முடிந்தவர்கள் நினைத்து கொள்ளுங்க, முடியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்க. தயவு செய்து மிஷினரிகள் செய்த தியாகத்தையும் அவர்கள் அர்ப்பணிப்பையும் தவறாக கொச்சைப்படுத்தக்கூடாது. ஆக நான் சொல்லுகிற இந்த நல்ல ஆலோசனை 6 அறிவுள்ள மனிதர்களுக்கு விளங்கும், புரியும் என்பதில் சந்தேகமில்லை. பிரியமானவர்களே, இத்தனை மேகம் போன்ற திரளான சாட்சிகளில் ஒன்றுதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து பல நல்காரியங்களை நாம் தொடர்ந்து சிந்திக்க போகிறோம். உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபத்தோடு இந்த சிறிய ஆலோசனையை நான் முடித்துக் கொள்ளட்டும். அன்புள்ள ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை சொன்னேன். ஆண்டவரே, லார்ட் வில்லியம் பெனடிக்ட் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சட்டங்களை கொண்டு வந்து எத்தனையோ உயிர்களை காப்பாற்றினார்கள். அப்பா, இதற்கு வித்திட்டவராய் இதை முன்மொழிந்ததான வில்லியம் கேரி அவர்கள் செய்ததான தியாகத்தையும் அந்த மிஷனரி செய்ததான பணியை எண்ணி உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்.
ஆம் ஆண்டவரே, இந்த நாட்களிலும் கூட இந்த 21ஆம் நூற்றாண்டிலே ஆண்டவரே இவ்வளோ நல்ல அதிகாரங்கள் பதவியை நீ தந்திருக்கிறீர். அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய மனிதர்களுக்கு இந்த செய்தி போய் சேர தயவு பண்ணுவப்பா. அவர்கள் கண்களை திறந்துள்ளும். நீர் தாமே எங்களுக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் நாங்கள் இன்னும் நிதானமாய் பொறுமையோடு உண்மையே நோக்கி ஓட கிருபை பாராட்டும். துதியும் புகழும் மக்கே மீட்பர் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். உண்மையாவே இந்தியா மேல் பக்தி உள்ளவர்கள், பாசம் உள்ளவர்கள், இந்திய தேசத்தின் வளர்ச்சிக்காய் பாடுபடக்கூடியவர்கள் எல்லாரும் இந்த நற்செய்தியை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாமல் இருந்துடாதீங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார்.